இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. கவனமாக இரு. காப்பி சிந்திவிடும். காப்பிய சிந்திடுவேன். இது எப்படி சொல்லலாம்? Be careful. Coffee will be spilled. Be careful. Coffee will be spilled. Again, be careful. Coffee will be spilled. இங்கு spill என்பது a regular verb. அதாவது spill, spilled, spilled. ஏதாவது திரவத்தன்மையானவற்றை சிந்துதல் அல்லது கொட்டுதலை குறிக்கும். நாம் ஏன் coffee will be spilled அப்படி என்று passive voice அதாவது simple future tenseக்கான passive voice பயன்படுத்தி இருக்கின்றோம். காரணம் உண்டு. காஃபி தானாக கொட்டிக்கொள்ளாது. அச்செயலை செய்பவர் வேறு யாரோ ஒரு நபராக இருக்க வேண்டும். அதனால் தான் காஃபிக்கு அந்த செயல் நடைபெறுகின்றது என்ற அர்த்தத்தில் காஃபி will be spilled என்று passive voice பயன்படுத்தியுள்ளோம். Next sentence let's see. கவனமாக இராட்டி காஃபியை சிந்திடுவேன். கவனமாக இராவிட்டால் காஃபியை சிந்திடுவாய். இங்கு செயலை செய்பவர் யார்? நீ. You will spill the coffee if you are not careful. You will spill the coffee if you are not careful. Say with me. You will spill the coffee if you are not careful. சிந்தி இருப்பதை அல்லது கொட்டி இருப்பதை உடனே சுத்தம் செய். சிந்தி இருப்பது அதை எப்படி நாங்க சொல்லுவோம்? spills. spills அதாவது ஏதாவது திரவத்தன்மையானது சிந்தி இருந்தால் சொல்லுவோம். It may be coffee, water, tea, ink, whatever. Clean up the spills immediately. Clean up the spills immediately. Or wipe up the spills immediately. Wipe up the spills immediately. எவ்வளவு சென்ஸ் சொல்லி பார்க்குறீங்களா எல்லாரும்? Say again. Clean up the spills immediately or wipe up the spills immediately. அவன் இதை பார்த்ததே இல்லை. ஒருபோதும் பார்க்கல. He has never seen this. He has never seen this. அவன் என்னை பார்த்ததே இல்லை. ஒருபோதுமே பார்க்கல. He has never seen me. He has never seen me. அவள் அவனை பார்த்ததில்லை. இங்கு நாம் பார்த்ததே என்று பயன்படுத்தவில்லை. பார்த்தது இல்லை. அப்போ எப்படி சொல்வோம்? She hasn't seen him. Just simple. She hasn't seen him. அவள் அவனை பார்த்தது இல்லையா? Hasn't she seen him? Hasn't she seen him? அவள் ஏற்கனவே அவனை பார்த்ததில்லையா? Hasn't she already seen him? Hasn't she already seen him? Say with me. Hasn't she already seen him? இப்போ அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? இது எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. விபத்திற்கு பிற்பாடு அவள் படுத்த படுக்கை ஆகிவிட்டாள். விபத்திற்கு பிற்பாடு. After the accident. After
the accident, she became bedridden. After the accident, she became bedridden. அவள் படுக்கை புண்ணை நினைத்து பயப்படுகிறாள். So as she is bedridden, what's she afraid of? She is afraid of bed sores. She is afraid of bed sores. What do you mean by bed sores? நான் படுக்கை புண் என்று சொல்வோம். நான் நாளைக்கு அங்கே போய் சேருவேன், சென்றடைவேன். How can we say this? I will reach there tomorrow. நாளை அங்கே போய் சேருவேன். I will reach there tomorrow. நான் நாளை மாலைக்குள் அங்கே போய் சேர்ந்து விடுவேன். I will have reached there by tomorrow evening. நாளை மாலைக்குள் அங்கே போய் சேர்ந்து விடுவேன். அப்போ நாளை மாலை அது நிறைவு பெற்ற செயலாக இருக்கு. I will have reached there by tomorrow evening. வேறு பாட்டை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். Say with me. I will have reached there by tomorrow evening. எதை வாங்கணும்னு சொல். Tell me what to buy. Tell me what to buy. என்ன செய்யணும்னு சொல்லு. என்னதான் செய்யணும் சொல்லு. Tell me what to do. Tell me what to do. எதை படிக்கணும்னு சொல்லு. Tell me what to study. Tell me what to study. எதை எடுக்கணும்னு சொல்லு. யாராவது இருந்தா இதை எடுன்னு சொல்லி காட்டுங்க. சாய்ஸ் நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். எதை எடுக்கணும்னு சொல்லு. Tell me what to take. Tell me what to take. என்ன கொண்டு வரணும்னு சொல்லு. Tell me what to bring. Tell me what to bring. எதை கொடுக்கணும்னு அவனுக்கு சொல். இது எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. நீ செய்தது எனக்கு பிடிக்கல. I didn't like what you did. I didn't like what you did. அவ செய்தது அவனுக்கு பிடிக்கல. He didn't like what she did. He didn't like what she did. Again, he didn't like what she did. அவ செய்யறது யாருக்குமே பிடிக்காது. A regular activity. No one likes what she does. No one likes what she does. அவன் செய்தது யாருக்குமே பிடிக்கல. Past aspect. இதை எப்படி சொல்ல? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. அவ என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். I know what she will do. I know what she will do. Again, I know what she will do. அவ என்ன கேட்பான்னு அவனுக்கு தெரியும். He knows what she will ask. He knows what she will ask. அவள் கேட்டது எனக்கு தெரியும். இதை எப்படி சொல்வோம்? I know what she asked. I know what she asked. அம்மா என்ன சொன்னாலும் அவன் கேட்கிறதில்லை. He doesn't listen to what mom says. He doesn't listen to what mom says. He doesn't listen to what mom says. நான் என்ன கேட்டாலும் அவர் வாங்குறதே இல்லை. He doesn't buy whatever I ask. He doesn't buy whatever I ask. நான் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் எல்லாமே எனக்காக வாங்கி வருவது உண்டு. Regular activity. He buys everything for me
whether I ask or not. He buys everything for me, whether I ask or not. நான் சமைத்தாலும் சமைக்காவிட்டாலும் இதை எப்படி சொல்லலாம்? Whether I cook or not. நான் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும். Whether I work or not. நான் தூங்கினாலும் தூங்காவிட்டாலும். Whether I sleep or not. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இவ்வளவு நேரமும் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை சொல்லி இருக்காவிட்டால் இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Practice makes you perfect. If this video is helpful to you, please like and share it with others and help them. If you are new to this channel, please do subscribe. Thank you for watching.